உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹாய் கைஸ், வணக்கம். கூகுள் இப்போ ரீசெண்டாக VO3 அப்படின்ற ஏஐ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 8 செகண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாமா, அதுக்கு மேலே ஜென்ரேட் பண்ணணும்னா காசு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 8 செகண்டை ஃப்ரீயாக லான்ச் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஒரே ஏஐ ரீல்ஸ் தான். இந்த VO3-ஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஏஐ ரீல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்து நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். அண்ட் எஸ், தேர்ஸ் அ கேட்ச். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அமேசான் காடில் இளைஞர் ஒருவர் மீன் பிடிக்க சென்ற போது நண்டு கடித்ததால் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காட்டில் ஏது நண்டு? ஓ, சதுப்பு நில நண்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த இளைஞரை சந்தேகப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷத்துல. உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணும் போது பெருசாகுது என்ற பாடல் இணையத்தில் வைரல். Send this to your ex and tell her உன்னை சுந்தர் பிச்சை திங்கிங். நம்ம 8 செகண்ட் ஃப்ரீயாக வந்துட்டு லான்ச் பண்ணால் இந்தியாவில் வந்துட்டு சூப்பராக வந்து ஏஐலாம் பண்ணி ஏஐ வீடியோஸ்லாம் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு அவங்க அறிவை வளர்த்துப்பாங்க அப்படின்ட்டு. அண்ட் வாட் ஹீ காட், உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணும் போது பெருசாகுது என்ற பாடல் இணையத்தில் வைரல். இதெல்லாம் ஒரு பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? இவனுக்குலாம் எதுக்கு ஏஐ கையிலே விட்டு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. வணக்கம், இது செய்யது வேடி செய்தி. சதீஷ் என்ற இளைஞர் 2 ஆண்டுகள் மற்றும் 3 கிழவிகளை காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றியதால் பரபரப்பு. யார் இந்த சதீஷ்? நம்ம பையன் தான் சதீஷ். அப்பவே சொன்னோம், நீ இதெல்லாம் வேண்டாண்டா, இவ்வளோ ஆவாதரா உனக்கு அப்படின்னோம். வயது எரிஞ்சோம், கேட்காம போனா. அனுபவிக்கிட்டோம். கைஸ், இன்னைக்கு நாம ஓயா ரூமுக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா ஏதோ பூஜையா, அதை பண்ணதான் வந்திருக்கோம். Oh my god, it's so real. பாருங்களேன் கைஸ், இன்னைக்கு நாம ஓயா ரூமுக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா ஏதோ பூஜையா, அதை பண்ணதான் வந்திருக்கோம். ஹாய் கைஸ், இப்போ நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். இங்க கொஞ்சம் ஜோரா மழை இருக்கு. மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேஸ் கோர்ஸும் உக்கடம் லேக்கும் போனோம். பாருங்களேன், நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எப்படி மாறிட்டாரு. ஆமா, அவன் என்ன ஆனா ரொம்ப நாள் ஆளை காணோம். முக்கிய செய்தி: கோயம்புத்தூரில் அயன்மேன், ஹல்க், பேட்மேன் மூவரும் ஒரே பைக்கில் சென்றதால் மக்கள் வியந்து பார்த்தனர். அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்டயா நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனர். கக்கிட்டான் அபிஷேக் ரவி, கோயம்புத்தூர் மேல இருக்கிற வன்மத்தை கக்கிட்டான். அடுத்து ஒரு வித்தியாசமான செய்தி: போக்குவரத்து சிக்னலில் குத்து டான்ஸ் ஆடிய கொரில்லாவால் சிரிப்பலை ஏற்பட்டது. மக்கள் உற்சாகமாக கைதட்டினர். பரவாயில்லையே, நம்ம முன்னோர்கள்லாம் ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம எப்படி நாசமா போயிருக்கோம் போல. செடிகளை பார்க்க செம்மையா இருக்கு. இந்த செடிகளை தண்ணி ஊத்தியா வளர்க்கறீங்க? இல்ல, ஊத்தி வளர்க்கறான். கேன கேள்வி கேட்காம போடா எங்கேயாச்சும். கடைசி விவசாயி டெலிட்டட் சீன்ஸ். செடிகளை பார்க்க செம்மையா இருக்கு. இந்த செடிகளை தண்ணி ஊத்தியா வளர்க்கறீங்க? இல்ல, ஊத்தி வளர்க்கறான். கேன மாதிரி கேள்வி கேட்காம போடா எங்கேயாச்சும். ஈரானும் இஸ்ரேலும் தொடர்ந்து போரில் ஈடுபட்டு வருகின்றனர். யூடியூபர் மதன் கௌரி கொண்டாட்டம். யூடியூபர் மதன் கௌரி கொண்டாட்டம் நல்லா இருக்குல்ல கதை. எதை பத்தியும் பேசாம பொத்திக்கிட்டு எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா, என்னங்க இதை பத்திலாம் பேச மாட்டீங்களா, இவ்வளவு பெரிய வார் போயிட்டு இருக்கு, பேசுங்கன்னு மூட்டி விட வேண்டியது. சரி, நீங்க மூட்டி விடுறீங்களாட்டு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 பிட்டு சேர்த்து போட்டு கொஞ்சம் ஆர்வமாக வந்துட்டு கண்டென்ட் கிரியேஷன்ல இறங்கிட்டோம்னா எங்களே கலாய்க்க வேண்டியது. பரோட்டா சாப்பிட்டிருக்கீங்களா? இது உங்கள் பூஜா. இன்னைக்கு நான் தான் மாஸ்டர். பரோட்டா சாஃப்ட் ஆக வேண்டும்னா இந்த மாதிரி பாராட்டா ஃபிளிப் பண்ணணும் பாருங்க. ஒரு ஃபிளிப்ல லவ் லெட்டர் மாதிரி ஓடணும். இர்மான் ப்ரோ அண்ட் உங்கள் பூஜா கொலாப் வென். அடியே சீதா, பி கேர்ஃபுல் வித் வாட் யூ விஷ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இர்மான் ப்ரோவை பற்றி என்ன மீம் வந்தாலும் என்னைய முதலெல்லாம் டேக் பண்ணிடுறாங்க. இல்லாட்டி வந்துட்டு அபிஷேக் ரவி காட்டில் கொண்டாட்டம் அப்படின்னு தான் டிஸ்கிரிப்ஷனே இருக்கு. புரோட்டானாலே மாரம் புரோட்டா கடை தான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அநியாயத்தை பாத்தீங்களா? உங்கள் பூஜை பரோட்டா போடும்போது மட்டும் சுத்தி நின்று கை தட்டி நின்றானுங்க. ஆனா ஒரு கொரில்லா பரோட்டா போடும்போது எவனும் கூட இல்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரியாலிட்டி. ஆண் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, ஆண் கொரில்லாக்களுக்கு இதே தான் நிலைமை. அடமழை பெய்து கொண்டிருக்கிறது. எல்லா இடமும் வெள்ளம் நிறைஞ்சு விட்டது. அந்த பைத்தியக்கார
ஏன் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலி வெரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இருக்காங்க சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணாது அவனுக்கு. ஓகேவா, ஜோராக மழை பெஞ்சிட்டு இருக்கும், மாப்பிள்ள வரியா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு. நான் என்ன ஃபிகராடா, நான் என்ன ஃபிகரா கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு? மாப்பிள்ள ரொம்ப மழை பெய்யுது, ஒரு பஜ்ஜி ஒரு டீ சாப்பிட்டு வரலான்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிடுறானுங்க. சிட். ഇവിടെ നല്ല മഴയും റോഡിൽ കുഴികളും ഉണ്ട്. ദോ 2 കിളവിമാര് വരുന്നു. അയ്യോ ஐயோ ஏஜிஸ்டா இருக்காதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டோன்ட் ஹேட் த ஓல்டு. சூப்பர் சிங்கர் ஷோவில பாட வந்தவர் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அறிவு இருக்கா என்று பாடியதால் நடுவர்கள் அதிர்ச்சி. ஐயோ கடவுளே. ச்சே 2023 நினைக்கிறேன். அப்போதான் அந்த 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 பாட்டோட ரீமிக்ஸ் வெர்ஷன் போயிட்டு இருந்துச்சு. Those were the days. பாகிஸ்தானில் எவ்வளவுதான் தண்ணீர் திண்டாட்டம் நிலவி வந்தாலும் அவர்களுக்கு தண்ணியும் இல்லை ஒரு இல்லை என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். அவரே சொல்லிட்டாருன்னா எதுவும் சொல்றதுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய முக்கிய செய்தி, பீச்சில் அலையடித்த பொழுது அதை திருப்பி அடிக்க போன செந்தில் நீச்சல் தெரியாதால் உயிரிழந்துள்ளார். சரியான கேனப்பான் போல. நல்லா இருக்கு, ஆனா கடைசியில ஒரு பேடோட இன்சர்ட் பண்ணிடுறாங்களா? கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதை சென்சார் பண்ணணும். இப்போ நான் சென்சார் பண்ணி உங்களுக்கு காட்டும்போது அந்த ஜோக் உங்களுக்கு கன்வே ஆகாது. ஸோ யா, I am here in Chennai today and I am going to review some local street food. அது சால்னா. சால்னா வேணா ரிவ்யூ பண்ண போது ஏஐ. நல்ல வேலை வேணும், வீடு வேணும், கார் வேணும், இதெல்லாம் வாங்கும்போதே 30 வயசு ஆகிருது. இதுக்கு மேல சொட்டை இருக்க கூடாதான், தொப்பை இருக்க கூடாதான், 1 மணி நேரம். வாட் ப்ரோ? நீங்கெல்லாம் பார்த்தா என்ன ஹெர்குலிஸ் மாதிரி தெரியுதா? உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, என் பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். நல்ல கருப்பா புள்ள குடிக்கிற மாதிரி இருக்கான் அவன். இதே அந்த குட்டி ஸ்பைடர்மேன் உட்கார்ந்துருந்தா அந்த ஆன்டி இப்படி பேசியிருக்குமா? மார்வல்னா மேல, டிசினா கீழ, எல்லாம் பார்ஷியாலிட்டி. வராம் பார் சூப்பர்மேன் லெகசி வராம் பார். அப்புறம் இருக்குதா உங்களுக்குலாம்? ஆணி அடிச்சிட்டு தர்றேன். படம் என்ன அர்த்தம்? பாட்டிமா இஸ் வர்தி. மக்களே, மேட்ச் பார்க்க வந்தேன். 364 ரன் அடிச்சா இங்கிலாந்து ஜெயிச்சிரும். பும்ரா இருக்காரு, டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு பாப்போம். பாய். இப்போ மேட்ச் பார்க்க வந்தாருன்னா அவர் ஏன் ஃபீல்டுக்குள்ள இருக்காரு? சிட்னிஸ் பேக் வாட்டர் பிளிஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு புது மனுஷனா உணர்றேன். ஆமா மச்சான், நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரட்டும். வந்த உடனே 10 சோப்பு வாங்குறோம். 10 சோப்பு வாங்கி இந்த சீஸ் ஷெட்டர் இருக்கும் தெரியுமா? இந்த காய்கறிலாம் வந்துட்டு செட்டிங் பண்ணுவாங்களா, அதில் சரக்கு ஒரு சோப்பையாக கரைச்சி ஒரு டப்பில் நிரப்பி தண்ணி ஊற்றி அப்படியே மிதக்க போகிறேன். ஐ திங்க் அந்த ஒரு சோப்பில் வந்துட்டு அவங்க பாத் வாட்டரோட ஒரு ட்ராப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 10 சோப்புனா 10 ட்ராப்பு. ஓகே, லெட்ஸ் கெட் சீரியஸ் நவ். நான் இப்போ காமிக்க போகிற வீடியோ வந்துட்டு வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட காட்டுங்க. நான் வந்துட்டு ஒன்ஸ் ப்ளே பண்ணாமல் ஒரு 2-3 வாட்டி ப்ளே பண்ணுறேன். அவங்ககிட்ட காட்டி கான்டெக்ட் எதுவும் சொல்லாதீங்க, ஓகேவா? இந்த வீடியோ பாருங்களேன் அப்படின்ட்டு காட்டுங்க. அண்ட் அதுக்கப்புறம் சொல்கிறேன். என்ன சொன்னாங்க? எங்கடா எப்போ எப்படி ஆச்சு அப்படி தானே கேட்டாங்க. நான் காட்டின வீடியோ வந்து வாஸ் ஃபுல்லி ஏஐ ஜென்ரேட்டட். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்ஸ் அ கேட்ச் எண்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுதான் அது. இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிற விஷயம் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் தான். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை ரொம்ப தெளிவாக கிளியராக பாரு. ஏன்னா தே மைட் பிகம் அ விக்டம் ஆஃப் ஏஐ. இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு போயிடும், அதை கூர்ந்து கவனிங்க. Now tell me, was that photo real or fake? கண்டிப்பாக உங்களை நிறைய பேருக்கு அதை பார்த்த உடனே அது ஏஐ தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த வீடியோவே ஏஐ பற்றி தானே. நான் கான்டெக்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டு ஃபோட்டோவை காட்டினா ஆப்வியஸ்லி யூ வில் திங்க் இட்ஸ் ஏஐ. ஆனால் டோன்ட் டெல் மீ ஃபார் மில்லி செகண்ட் யூ தாட் இட்ஸ் ரியல். அப்படி தானே? அதே தான். அந்த ஒரு மில்லி செகண்ட் போதும் டு கன்வின்ஸ் அ ஓல்டர் பர்சன் தட் ஏஐ இஸ் ஆக்சுவலி ரியல். நமக்கு ஏஐயை பற்றின நாலேஜ் இருக்குது அண்ட் நம்ம சோஷியல் மீடியாவில் அதை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தை பார்த்த உடனே, ஒரு கான்டென்ட்டை பார்த்த உடனே இது வந்துட்டு ரியலாக ஃபேக்கான்ட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களால் அதை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏஐ ஜென்ரேட்டட், ஓகேவா? இது ஒரு வாக்ஸ் பாப் அண்ட் இதை நான் ஏன் மியூட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இது ஒரு ஹைலி ஆஃபென்சிவான ஜோக்கை சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வெரி ரியலான வெரி நேச்சுரல் லுக்கிங் வாக்ஸ் பாப் வீடியோஸை வந்துட்டு
இப்படி பண்ணிட முடியும். அப்படி பண்ணுறவன் சும்மா பண்ணுவானா? அவன் வந்துட்டு அவன் பர்சனல் அஜெண்டாவை உள்ள சொருவி 2 பேர் வந்து கன்வர்ஸ் பண்ணுற மாதிரி வைப்பான், வச்சு அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவான். அந்த மாதிரி பரப்பப்படுறத உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் ஆர் ரிலீஜியஸ் ஒப்பீனியனை அது ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி இஸ்லாமோஃபோபிக் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்கானுங்க. அதை ஏன் பண்ணுறானுங்கன்னா டு ஸ்ப்ரெட் ஹேட், அவ்வளோதான். நீங்க என்ன மாதிரி ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குறீங்க? ஒன்னும் பெருசா எதிர்பார்க்கல. என் ஹஸ்பண்ட் மாதம் குறைஞ்சது 1 கோடி சம்பளம் இருக்கணும். அது போதுமே. உங்க ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் சூர்யா மாதிரி இருக்கணும். நீங்க யாருமா? ஜோதிகாவா? What kind of husband are you expecting? He should dance like BTS. Looks like I need to write a story just for that. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள வந்து சேரணும்னு வாழ்த்துறேன். ஒண்ணு மறந்துட்டீங்க, மாப்பிள்ளைக்கு ஹெலிகாப்டர் இருந்தா போதும். ஹெலிகாப்டரா, ஏரோப்ளேனா, வேற என்ன ராக்கெட்? Even though it's damn funny, but you get the point what I'm trying to say இல்லையா? எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு பொண்ணு, ஒரு இன்டர்வியூவர் நார்மலாக ரோட்டில் நின்று பேசுகிறாங்க. அப்போது அவர் கேட்குறாரு, உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னா அந்த பொண்ணு சொல்லுது 1 கோடி சம்பாதிக்கிறோம் வேணும் அப்படின்னு. இந்த 1.8 செகண்ட் கிளிப் வந்துட்டு was so convincing that few idiots thought that this was real and they were sending this to me. பாருங்க ப்ரோ, பொண்ணுங்க என்னென்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. I opened that message and I replied ஏஐடா அப்படின்னதுக்கு அவனுங்க இல்லை ப்ரோ அது உண்மைதான் அப்படின்றானுங்க. நமக்கு மத்தியிலேயே வந்துட்டு இது ஏஐ, இது ஃபேக்குன்றது தெரியாத தற்கூரிகளாக இருக்க தான் செய்கிறானுங்க. அவனுங்களையே இது கன்வின்ஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ணாதா? ஓகே, நவ் ஐ வில் ஷோ யூ சம்திங் அண்ட் ஃபேக்கா ரியலான்ட்டு சொல்லுங்க. நான் எப்படி சொல்கிறது திருப்பி இது பாருங்க. ஸ்டெலாண்டிஸ் ஆட்டோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் ஊழியர்களின் சம்பளம் ரூ.21,000 இருந்து ரூ.30,000 உயர்த்தப்பட்டுள்ளது. see the level of render. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த நியூஸ் ஏஐ கிளிப்ஸ்லையாச்சு எங்கேயோ ஒரு இடத்துல பிசுறு தட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருது ஏஐ அப்படின்ட்டு. இதில் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குது. அவங்க ஹேர் ஸ்டைல்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்களோட மைக் வரைக்கும் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நவ் இமேஜின் திஸ். இதே மாதிரி ஒரு 8 செகண்ட் வீடியோ வந்துட்டு யாரோ க்ரியேட் பண்ணி அதில் அந்த நியூஸ் ஆங்கர் வந்துட்டு நடக்காத ஒரு நியூஸை வந்துட்டு சொல்கிற மாதிரி அவங்க வச்சு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறானுங்க. அதை வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இல்லையே நான் இதை பார்த்தேனே, இது நடந்துச்சு, நியூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்கன்னா you cannot say anything because that's what they saw. They believe what they saw is real. ஏன்னா அவ்வளோ அத்தென்டிக்காக பண்ணுறானுங்க. ஸோ தேர் இஸ் நோ வே யூ கேன் யூ கேன் கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் தட் தே டிடன்ட் see a fake நியூஸ். இப்போலாம் இதை பார்த்து சிரித்து லைக் போட்டு ஷேர் பண்ணுறதுக்கெலாம் ஜாலியாக தான் இருக்கும். பட் when it starts to get real, ஓகேவா, அது வந்து ஆக்சுவல் மிஸ்இன்ஃபர்மேஷனை அத்தென்டிக்காக வந்துட்டு அது ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வீல் நோ. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் காட்ட முடியும், ஆனால் ஐ திங்க் ஐ வில் ஷோ இட் வித் a lot of blurs அப்படின்ட்டு பிகாஸ் it involves some nudity. ஓகேவா? ஸோ அதை பாருங்க, அதுக்கப்புறம் நான் என்னன்றதை சொல்கிறேன். இல்லடி, உன்னோட புருஷனு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம். ஸோ இந்த ரீலில் ஒரு பையன் வந்து சட்டப்படாமல் உட்காந்துருக்கான், ஒரு பொண்ணு வந்துட்டு வெறும் இன்னர் வேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. என் செல்லுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இப்போ 20,000 ஃபாலோவர்ஸை தாண்டிட்டோம். இன்னும் நிறைய இருக்கு நீங்க பார்க்க வேண்டியது. இந்த ரீலோட கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் புருஷனை விட நீ ஏன் அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு இந்த ரீலை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஐ ரியலி தாட் தீஸ் டூ ஆர் ரியல் அப்படின்ட்டு. பிகாஸ் அவங்க ஸ்கின் டெக்ஸ்சர் அண்ட் பின்னாடி இருந்து சன்லைட் வந்து அவங்க ஹேரில் விழுறது அண்ட் அவங்க பாடியில் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது ரிம் லைட் எஃபெக்ட் தெரியுறதுலாம் வந்துட்டு மேட் மீ ஃபீல் தட் இட்ஸ் ரியல். சும்மா சொல்லக்கூடாது, சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, இட்ஸ் ஃபேக். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க வேண்டும். நான் மறக்காம ஏஐ லால் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்துட்டிங்களா? நவ் கம்ஸ் த ஷாக்கிங் பார்ட். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த பெண்களோட ஃபேஸஸ் எதுவுமே வந்துட்டு ஏஐ அதுவாக வந்து ஜென்ரேட் பண்ணாது. ஓகேவா? இட் நீட்ஸ் அ ரெஃபரன்ஸ் டு ஜென்ரேட் அ மாடல். ஸோ டெக்னிக்கலி நம்ம இப்போ பார்த்த எல்லா ஃபீமேல் ஏஐ மாடல்ஸுமே ஆர் ஹேவிங் அ ரியல் பர்சன்ஸ் ஃபேஸ் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ரியல் பீப்புள் ஃபேஸஸ். ஆனால் த ஃபேஸஸ் ஆர் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ரியல் பீப்புள். இப்போ VO3 மாதிரி ஒரு ஏஐ சைட்டில் நீங்கள் வந்துட்டு ப்ராம்ப்டை போட்டு உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை எடுக்கும்போது உங்களோட ப்ராம்ப்டில் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? பொதுவாக இருந்தால் போதும். அண்ட் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எந்த மாதிரி லைட்டிங் எந்த மாதிரி மாடல்ஸ் வேணுன்றதையும் நீங்கள் அட்டாச் பண்ண முடியும்.
நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட் அண்ட் ரெஃபரன்சஸை வச்சு அது வந்துட்டு ஒரு ஏஐ வீடியோ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். 8 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்கும். காசு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷனில் லாங்கர் வீடியோஸ் கொடுக்கும். நான் ஹவு லாங் டு யூ திங்க் எவனோ ஒருத்தன் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வாங்கி லாங்கர் வீடியோஸ்க்கு ஒரு ஆக்சுவல் பர்சனோட ஃபேஸை வந்து ரெஃபரன்ஸுக்கு கொடுத்து இந்த மாதிரி அசிங்கமான ஒரு ப்ராம்ப்ட் அடித்து ஒரு லாங்கர் வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அது ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ரூவின் பண்ணுறதுக்கு ஹைலி பாசிபிள். ஓகேவா? பிகாஸ் நான் வந்து சென்சார் பண்ணி காட்டினால தான் உங்களுக்கு வந்துட்டு அதோட எஃபெக்ட் புரியாமல் இருந்திருக்கும். பட் இட் லுக்ஸ் ஸோ ரியல். இட் லுக்ஸ் பிளடி ஸோ ரியல். நான் ஒரு ஃபோட்டோவை ஃப்ளாஷ் பண்ணேன் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் வந்துட்டு ரியல் தான் நினச்சிங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் போதும். ஓகேவா? அவ்வளோ கம்மியான டைம் போதும். ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏஐ வெப்சைட்ஸ் ஏஐ மாடல்ஸை யூஸ் பண்ணி ஒரு பர்சனோட டிக்னிட்டி ரெஸ்பெக்ட் அண்ட் பேரை வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடு என்னென்னா பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பா ஏய் அதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்னு நீ நினச்சின்னா நான் ஒரு வீடியோ காட்டுறேன். சிஎம்மா விஜய் தான் வரணும், டிவிக்கே தான் வரணும். ஆனா தூத்துக்குடியில டிஎம்கே தான் வரும். மத்த ஊர்ல வேணா டிவிக்கே வரும். தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் எல்லாம் பண்றாங்க, ஆனா பராமரிக்க மாட்டாங்க. ரோஜ் பார்க் போய் பாருங்க, உள்ள வளர்ந்ததா கிடைக்கும், நடக்க கூட முடியாத அளவுக்கு. வணக்கம், தூத்துக்குடி for you மக்களே. இன்னைக்கு தூத்துக்குடியோட ஃபேவரட் பிளேசஸ் இருக்கும். வர 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாங்க மக்கள்கிட்ட கேட்போம். யார் என்ன சொன்னாலும் 2026ல டிஎம்கே தான் வரும், அதுவே இருக்கும். ஆனா 2026ல என்ன மாதிரி மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? தூத்துக்குடி போர்த் கேட் பக்கம் ரொம்ப டிராபிக் ஆகுது. ஒரு பாலம் மேல போடுறதுனா ஸ்கூல்ல போறவங்க வேலைக்கு போறவங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ரோடுகள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஒரே மழைக்கு குளம் மாதிரி ஆயிடுது. நம்ம ஊர்ல அழகா ரயில்வே ஸ்டேஷன் மிலாவட்டன்ல போட்டுருக்கலாம். ஊரும் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இதனால ஃபோர்த் கேட், ஃபர்ஸ்ட் கேட், செகண்ட் கேட் எல்லாத்துலயும் ரொம்ப டிராபிக் ஆகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு, அதனால விஜய் நாவ் தான் இருக்கும். யார் வந்தாலும் இந்த சாராய கடையை முடிட்டா போதுங்கண்ணா. நான் தமிழர் வர வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கதான் போடுவாங்க. ஓட்டு போட மாட்டீங்க? ஏன்னா எங்க கிட்ட ஓட்டுற ஐடியா இல்லையே. ஆனா இன்னும் எது டெவலப் ஆகணும் நம்ம மாவட்டத்துல? விளாத்திக்குளமும் திருச்செந்தூரும் இன்னும் டெவலப் ஆகணும். அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா தான் இருக்கு. நீங்க 2026ல யார் தூத்துக்குடியில வருவாங்க, அவங்க மக்களுக்காக என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு உங்க தூத்துக்குடி for you ஃபாலோ பண்ணி வைங்க. This whole reel was completely AI generated. Completely top to bottom AI generated. இப்போ இந்த ரீலை வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறீங்க. அவங்க பார்க்கும்போது ஓஹோ பரவாயில்லையே, ஓகே இந்த கட்சிக்கு தான் வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போது நல்லா தான் இருக்குது போல், நம்ம கணக்கு தான் தெரிய மாட்டேங்குது போலன்னு அவங்க நினச்சி எந்த கட்சி இவனுக்கு காசு கொடுத்து இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் பண்ணி இந்த ரீல்ஸை பண்ண வச்சாங்களோ அவங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்துட்டு தெரியாதனமாக ஓட்டு போட்டாங்கன்னா see how authentic, எவ்வளோ ரியலாக இருக்குது பாருங்க. ஸ்டைல நம்ம VOC பாய்ஸ் தான் இல்லடி, காமராஜ் பசங்க தாண்டா அழகா இருக்காங்க. எந்த காலேஜ் பசங்க அழகுன்னு கமெண்ட்ல சொல்லுங்களே. That was not real. That was totally not real. ஏலே செயின்ட் மேரிஸ் காலேஜா, ஏபிசி மகாலட்சுமியா காலேஜா, இல்ல கோவிந்தமல்லா? எந்த காலேஜா இருந்தாலும் தூத்துக்குடி பொண்ணுங்க அழகுதான். காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாஸ், எந்த காலேஜ்னு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2-3 ஃபோட்டோஸை வச்சு மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இஸ் திஸ் ஃபுல்லி ஏஐ ஜென்ரேட்டட்? நோ, இது வந்துட்டு ஒரு பிக்சர்லேருந்து ஜென்ரேட் பண்ணப்பட்ட வீடியோ. இதை வந்து எப்படி அவனுங்க ஏஐன்னு மென்ஷன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு தான் தெரியல. பட் யா, கண்டிப்பாக ஒரு 3-4 ஃபோட்டோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பாங்க அண்ட் பயங்கரமான ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ அத்தென்டிக்காக இவ்வளோ ரியல் மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. தூத்துக்குடி பொரிச்ச புரோட்டாவை பிச்சு போட்டு அந்த சால்னாவை மேல ஊத்தி சாப்பிடுற டேஸ்ட் செம்மையோ செம்ம. Did you notice it? I will show you, wait. தூத்துக்குடி பொரிச்ச புரோட்டாவை பிச்சு போட்டு அந்த இவர் எப்படி பரோட்டாவை கொத்துறாரு மட்டும் பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த தூத்துக்குடி ஃபார் யூ பேஜ்காரன் வந்துட்டு இந்த மாதிரி ரியலிஸ்டிக் மாடல்ஸ் வச்சுருக்கான், ஏஐ மாடல்ஸ் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. இப்போ நாளைக்கே ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த பேஜ் அட்மின் கிட்ட, தம்பி இதே மாதிரி நம்ம கட்சிக்கு தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம கட்சிக்கு தான் வந்துட்டு ஆதரவு ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி ஒரு வாக்ஸ் பாப் வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுப்பா, நான் எவ்வளோ காசு வேணால் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா what do you think he'll do? He'll definitely say yes. Of course, ஒரு மீம் பேஜ் அட்மின் கண்டிப்பா ஓகே சொல்ல மாட்டானா? கவனத்துக்கு, தூத்துக்குடி GH ஆப்போசிட்ல VVD சிக்னல் ரோட்ல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. பொதுமக்கள் விழுற மாதிரி ஆபத்தா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து சரி பண்ணுங்க. Wait, what? This is AI. யாருமே அதை கண்டுபிடிக்கல. கமெண்ட்ஸ்ல பாருங்க, யாருமே அதை கண்டுபிடிக்கல. யூசுவலா வந்துட்டு ஒரு AI மாடல் அது AI தான் அப்படின்றத வந்துட்டு அதை லைட் பண்ற விதத்துல கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்துட்டு அந்த சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக ரொம்ப ஹாஷாலாம் விழுதா. ஓ மை காட், இன்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களே. ஷிட் மேன், நான் தூத்துக்குடிக்கு போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் பின்னாடி வந்து இந்த தூத்துக்குடி GHD அதெல்லாம் வந்து எனக்கு நான் உண்மையிலே அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். தூத்துக்குடியில் இருக்கிறவங்க தான் தெரியும் போல. ஓ மை காட், அப்போ எந்த பொண்ணோட ஃபோட்டோவை வச்சு இந்த மாடலை கிரியேட் பண்ணானுங்கன்னு தெரியலையே, அந்த பொண்ணோட கன்சென்ட் வாங்கினாங்களான்னு கூட தெரியலையே. ஓ காட், சோ மெஸ்ட் அப்.
இப்போ நான் எப்படி இந்த ஃபுல் ரீல் ஏஐன்னு கண்டுபிடிச்சேன்னா ஐ வில் ஷோ யூ. இந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? முக்கியமா விஜய் தான் வரணும், டிவிக்கே தான் வரணும். ஆனா இங்கே பாருங்கள், இங்கே க்ரீனாக இருக்கா ஆட்டோ, ஓகேவா? ஆனால் மேலெலாம் பாருங்கள் பிளாக்காக இருக்குது. என்னென்னா அவன் ஃபீட் பண்ண ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கு, ஓகேவா? அதில் வந்து ஷேட்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கு, கலர்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷனில் வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ சாஃப்ட்வேருக்கு தெரியல அந்த ஆட்டோ வந்துட்டு என்ன ஆக்சுவல் கலருன்ட்டு. பிகாஸ் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்டோஸ் வந்துட்டு ஆர் நாட் அலவுட், ஓகேவா? ஒன்று க்ரீனில் இருக்கும், இல்லை வந்துட்டு எல்லோவில் இருக்கும். இது ஆனால் பிளாக்ல இருக்குது. இதில் பாருங்கள், தூத்துக்குடி போய் மக்களே, இன்னைக்கு இதில் பின்னாடி ஒரு நிற்கிறார் இல்லையா, இவர் கை இங்கே எம்டியாக இருக்குல்ல, அதை பார்த்துட்டே இருங்க. தூத்துக்குடியோட ஃபேவரட் பிளேசஸ் இருக்கும். வர 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாங்க. டக்குன்னு ஒரு பேக் வந்துருச்சு பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இவங்க ஃபீட் பண்ண இமேஜஸ் வந்துட்டு கொஞ்சம் பிளர்ரியாக நாய்ஸ் இருந்திருக்கும் அண்ட் ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் இருந்திருக்காது. அதனால தான் சாஃப்ட்வேருக்கே தெரியல. இது ரொம்ப பேசிக்கான ஷாட், ஓகேவா? இது வந்துட்டு இதில் பேக்ரவுண்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஃபோர் கிரவுண்டில் இவர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ இது பேசிக்கான ஷாட், இது ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். நம்ம ஊர்ல அழகா இருக்கு. இப்போது இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா இது தெரியுது இல்லையா, இது வந்துட்டு ரயில்வே கிராசிங்கில் இருக்கிறது, ஓகேவா? அது ஏன் வந்துட்டு ஒரு சிக்னலில் இருக்க போகுது தெரியுதுல்ல, எக்ஸ் போட்டுங்கிற லைட் தெரியுதுல்ல, இது வந்து ரயில்வே கிராசிங்கில் இருக்கிறது இது, ஓகேவா? இது ஏன் இங்கே இருக்குது? இது ஒரு டேர்னிங், நல்லா தெரியுது ஒரு டேர்னிங். இப்போ இந்த பைக் போகும் பாருங்களேன், ரயில்வே ஸ்டேஷன் மிலாவட்டன்ல போட்டுருக்கலாம், ஊரும் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் இந்த கிளிப்லையும் பாருங்கள் அதே தான் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், ட்ரெயினுக்கு பவர் கொடுக்குற அந்த இது இருக்குது, போஸ்டர் இருக்குது. எங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க இதை. நான் தமிழர் வர வாய்ப்பு இருக்கு, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கதான் போடுவாங்க. நான் தமிழர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றான். அது நாம் தமிழர். ஒருத்தர் உண்மையிலேயே நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா நாம் தமிழர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நான் தமிழர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ தீஸ் பீப்புள் அவங்களோட ப்ராம்ப்ட்ஸ்ல வந்துட்டு they have confused the bloody AI. 2026ல யார் தூத்துக்குடியில வருவாங்க, அவங்க மக்களுக்காக என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு உங்க தூத்துக்குடி போயுவை ஃபாலோ பண்ணி வைங்க. Like I said, they have already started doing political manipulations. இப்போ நீங்க சொல்வீங்க, ஏங்க இது ஏதோ ஒரு தொண்டை வந்துட்டு அவனுக்கு அந்த கட்சி பிடிச்சிருக்கு, அதனால வந்து இந்த மாதிரி ஏஐலாம் பண்ணி போடுறான். இந்த மாதிரி ஏஐ கான்டென்ட்ஸை அரசியல் கட்சிகளே போஸ்ட் பண்ணாதான் நம்ம டென்ஷன் ஆகணும், அது வரைக்கும் சில்லா இருக்கலாம் அப்படின்வீங்க. இப்போலாம் வருதான்னு தெரில, பட் முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம யாருக்காச்சும் ஃபோன் பண்ணோம் அப்படின்னா அந்த காலர் டியூனாக வந்துட்டு பாட்டு வராது. சமூக ஊடகங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, ஏன்னா இதெல்லாம் ஏஐ ஜென்ரேட்டட் மேனிபுலேட் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும். ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் பிகாஸ் ஐ நோ வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ சே சம்திங். பட் ஐ ஜஸ்ட் சே திஸ், இப்படி ரூலிங் பார்ட்டியோட ஐடிவிங்காக இருந்துட்டு நீங்களே இந்த மாதிரி ஏஐ மேனிபுலேட்டட் வீடியோஸை வந்துட்டு போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன மெசேஜை வந்துட்டு கன்வே பண்ணுது? இப்போ நீங்கள் சொல்வீங்க, ஏங்க என்ன தான் வீடியோ ஏஐ ஜென்ரேட்டடாக இருந்தாலும் சொல்கிற மெசேஜ் கரெக்ட் தானே அப்படின்ட்டு. டெஃபினெட்லி மெசேஜ் கரெக்ட் தான், அதை பற்றி மாற்று கருத்தே இல்லை, ஓகேவா? ஆனால் இது ஏஐ ஜென்ரேட்டர் தான் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரூலிங் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, யாரும் அதுக்கு வந்து ப்ரூஃப் கேட்க போகிறது கிடையாது. இருந்துமே இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது ஏஐன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏன் இந்த வீடியோ பண்ணீங்க அப்படின்றதுக்கான அந்த ஒரு இது என்ன சொல்கிறது, அதுக்கான ரீசன் தெரிஞ்சிடும். ரீசன் இஸ் நத்திங் பட் சிஎம் சார் பிஸியாக இருப்பார், டெபுட்டி சிஎம் சார் பிஸியாக இருப்பார், அன்பில் மகேஷ் சார் பிஸியாக இருப்பார், இந்த மாதிரி ஆடுக்கு வந்து அவங்களால நடிக்க முடியாது. டெஃபினெட்லி எஸ். ஸோ நீங்கள் ஏஐன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வீல் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் வந்து உண்மையில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த ஏஐ மூலியமாக நீங்கள் கன்வே பண்ணுறீங்க அப்படின்னு. ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சொல்கிற விஷயத்த வந்துட்டு லைட்டாக டோனை மாற்றி சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் போடாதீங்க, யூஆர் சென்டிங் அ ராங் மெசேஜ்னு ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியுமே தவிர கிரிட்டிசைஸ்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ there you go. என்ன தான் வந்துட்டு இந்த ஏஐ சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆர்டிஸ்டே இல்லாமல் லொக்கேஷனுக்கே போகாமல் செட்டே போடாமல் வெறும் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி ப்ராம்ப்டை போட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியெடுக்க முடியும்னாலும், ஓகேவா, அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும், உங்கள் க்ரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் அதில் வந்துட்டு நிறைய கெடுதல்களும் இருக்குது. நாட் எவ்ரி ஒன் வில் யூஸ் திஸ் என்ன சொல்கிறது இன் அ குட் வே. நான் காட்டின மாதிரி யார் ஃபோட்டோ வேணால் யூஸ் பண்ணி என்ன மாடலை வேணால் க்ரியேட் பண்ணி அந்த மாடலை வந்து என்ன வேணால் பண்ண வச்சு ஒரு கிளிப்பை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி எடுத்து அதை வந்து சர்க்குலேட் பண்ண முடியும். அதன் மூலயமா நிறைய பேரோட வாழ்க்கை வந்துட்டு ரூன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ இஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கெட் அ ஹேங் ஆஃப் இட்,
தே மைட் யூனோ ஒரு கதையை வந்துட்டு அவங்களால இந்த ஏஐ யூஸ் பண்ணி வேறு மாதிரி மாற்ற முடியும். நம்மளும் வேறு உச்சக்கட்ட சோம்பேறி, ஒரு ரீலை பார்த்தோம் அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்ட்டு அப்படியே நம்பிடுவோம். இது உண்மையாக பொய்யா நம்பலாமா வேணாமான்ட்டுலாம் நம்ம ஓன் எஃபர்ட்டை போட்டு ரிசர்ச்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளோட அந்த வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு யார் வேணால் இந்த ஏஐ யூஸ் பண்ணி என்ன நியூஸ் வேணால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும், இல்லை நம்மளோட ஒப்பீனியன்ஸை எப்படி வேணால் மாற்ற முடியும். ஸோ பி அவேர் அண்ட் பி அவேர்னு சொல்லுவேன். நீ அவேராக இருப்பியா? கண்டிப்பாக மாட்டேன். எதையாச்சும் பார்த்தானா ஓ இப்படி தான் போல அப்படின்னு நம்பிட்டு அதை வந்து 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். அவனை அதை பார்த்து நம்புவான். இல்லைடா இது ஃபேக் அப்படின்ட்டு யாராவது கூட ஆர்கியூ பண்ணாங்கன்னா நீ ஒத்துப்பியா? மாட்டேன். இல்லை நான் என் கண்ணால் பார்த்தேன், இது ரியல் தான், நீ வந்து அவன்றனால தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் நீ. ஸோ வாங்கிட்ட அட்வைஸ் பண்ணிலாம் வேஸ்ட்டு. ஓகேவா? ரிக்வெஸ்ட் வேணா பண்ணலாம், வாங்கிட்டு ரிக்வெஸ்ட் வேணா பண்ணலாம். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ பார்த்த அப்படின்னா டூ ரியல், ஓகேவா, டூ ரியல் டு பி ட்ரூ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீ வந்துட்டு ஷேர் பண்ணாமல் அட்லீஸ்ட் இருக்கலாம். ஓகேவா? நீ பாரு, லைக் பண்ணு, ஆல் தட் இஸ் ஃபைன். ஓகேவா? என்ஜாய் பண்ணு, அது பிரச்சனை கிடையாது, கன்சியூம் பண்ணு. ஓகேவா? ஷேர் பண்ணாமல் இரு, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சரியா? அண்ட் உங்கள் கருத்துக்களை வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்ல, ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகேவா? ஐ எம் திங்கிங் ஆஃப் கமிங் லைவ் திஸ் என்னைக்குன்னு சொல்ல மாட்டேன், வேண்டாம். ஓகேவா? இன்றைக்கி நான் வந்துட்டு டேட்டு சொல்லிட்டு அது நடக்க மாட்டேங்குது, ஜிங்க்ஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு நான் திடீர்னு வருவேன். ஓகேவா? வீக் டேலையும் வருவேன், வீக் எண்டுலேயும் வருவேன். எப்போ வருவேன்னு சொல்லவே முடியாது, சரியா? திருதுப்புன்னு வருவேன். ஓகேவா? திருதுப்புன்னு வந்து நிற்பேன். ஓகேவா? அதனால் வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அபிஷேக் ரபி. இப்போ இமேஜின் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ இஸ் ஃபுல்லி ஏஐ ஜென்ரேட்டடா. எப்படி இருக்கும்? ஏஐலாம் இல்லை, அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போன மாதம் வீடியோ போடல, அதனால் இந்த மாதம் வந்துட்டு யூடியூப் வந்து கம்மியாக தான் வரும். அவ்வளோ காசுலாம் இல்லை என்கிட்ட, சரியா? உசுரை கொடுத்து நைட்டு 3 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை.